மறக்க முடியுமா இந்த பாடலை? நாம் நினைத்தாலும் மறக்க முடியாது. இந்த பாடல் வெளிவந்த சமயத்தில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன. அவை என்ன விமர்சனங்கள் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்னால், இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் யார் இசையமைத்தது, யார் பாடினார்கள், யார் எழுதினார்கள் என்பதையெல்லாம் பார்ப்போம் நேயர்களே. திரைப்படம் பாலைவனச்சோலை 1981 வந்த திரைப்படம் இது. மிகவும் நன்றாக ஓடிய திரைப்படம். ராபர்ட் ராஜசேகர் தான் இந்த திரைப்படத்தை இயக்கினார். நடிகர் சந்திரசேகர், சுஹாசினி, கைலாஷ், ராஜீவ் போன்றோர் நடித்த திரைப்படம் இது. RV கிரியேஷன் என்கின்ற பெயரில் வடிவேலு என்பவர் தான் இந்த திரைப்படத்தை தயாரித்தார். இசையமைத்தவர்கள் சங்கர் கணேஷ். திரைப்படத்தில் மொத்தம் 4 பாடல்கள், அவற்றில் 3 ரசிக்கத்தக்க வகையில் இருக்கும், மிக அற்புதமாக இருக்கும் 3 பாடல்கள். அதில் ஒரு பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடலை பற்றித்தான் நாம் பார்க்க போகின்றோம். இந்த பாடலை பாடியது மரியாதைக்குரிய வாணி ஜெயராம் அவர்கள். மிகவும் வினயமான சுரங்கள், தாளக்கட்டுகள் நிறைந்த பாடல் இது. சந்தங்களுக்காக பாடல் வரிகளை எழுதுவதற்கு சற்று சிரமப்பட்டாராம் வைரமுத்து. கர்நாடக சங்கீதத்தில் வாணி ஜெயராம் அவர்கள் மிகவும் தேர்ச்சி பெற்றவர் என்பதை நான் சொல்லி தெரிவதல்ல. அவரே கூட சமத்தை கண்டுபிடித்து இந்த பாடலை பாடுவதற்கு பயிற்சி எடுக்க வேண்டியிருந்ததாம். சங்கர் கணேஷ் இருவரில் கணேஷ் அவர்கள் இந்த பாடலை பற்றி ஒரு முறை பேட்டி அளித்திருந்தார். இந்த பாடலினுடைய மெட்டை முழுமையாக நாங்கள் தான் அமைத்தோம் என்று நிச்சயமாக சொல்லிவிட முடியாது. ஒரு கசல் பாடல் இது. இந்துஸ்தானிய மெட்டில் அமைந்த, இந்துஸ்தானிய இசையில் அமைந்த ஒரு மெட்டு இது. இம்மாதிரியான பாடலை இந்த காட்சிக்கு அமைக்கலாம் என்று இயக்குனர் கூறியதின் பேரில் அந்த கசல் மெட்டை நாங்கள் தமிழுக்காக மாற்றி அமைத்தோம் என்று கூறினார் கணேஷ். இது ஒரு காப்பி அடிக்கப்பட்ட பாடல், வேறொரு திரைப்படத்திலிருந்து நகல் எடுத்து இந்த திரைப்படத்தில் திணித்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் பத்திரிகைகள் வரை, லீடிங் பத்திரிகைகள் வரை எழுத ஆரம்பித்து விட்டன. ஹிந்தி மொழியில் ஏற்கனவே வெளிவந்த மெட்டை அப்படியே டப்பிங் செய்திருக்கின்றார்கள் இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் என்றெல்லாம் பல்வேறு வதந்திகள் வெளிவந்தன அப்பொழுது. இது குறித்து நாம் திரட்டிய தகவல்களின் அடிப்படையில் உண்மையான செய்தி என்னவென்றால், சங்கர் கணேஷ் அவர்களின் இசையில் வாணி ஜெயராம் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கும் இந்த பாடலினுடைய மூலாதாரம், ஃபவுண்டேஷன் யார் என்றால் இவர்தான், ஜெகஜித் சிங் என்பவர். ஜெகஜித் சிங் இந்துஸ்தானிய சங்கீதத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான் என்பதை வட இந்தியர்கள் அனைவரும் அறிவார்கள். கசல் பாடல்களை கம்போஸ் செய்து நிறைய பாடல்களை பாடியிருக்கின்றார். நிறைய ஆல்பங்கள் வெளியிட்டிருக்கின்றார். இவருடைய ரியல் ஸ்டேஜ் ஆர்கெஸ்ட்ரா மிகப்பெரிய விலை போகுமாம். இவருடைய ஆல்பங்களிலேயே மிக முக்கியமான ஒரு ஆல்பம் எதுவென்றால் அன்ஃபர்கெட்டபிள்ஸ். அவருடைய அந்த ஆல்பத்தில் தும் நஹி கம் நஹி என்றொரு பாடல். வட இந்தியாவில் மிக பிரபலமான ஒரு கசல் பாடல் இது. முகமது ரஃபி, லதா மங்கேஷ்கர், ஆஷா போஸ்லே அவர்களுக்கு இணையாக இவருக்கும் மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் உண்டாம். இவர் பாடிய அந்த பாடல் தான் தமிழில் மேகமே மேகமே என்று ஜெகஜித் சிங் அவர்கள் உருவாக்கிய மெட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்பது உண்மைதான். ஆனால் அப்படியே அந்த பாடலை நாங்கள் காப்பீடிக்கவில்லை என்று சங்கர் கணேஷ் கூறியதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், ஜெகஜித் சிங் இந்த பாடலை அவர் ஆவேரி ராகத்தில் அமைத்திருந்தார். சங்கர் கணேஷ் இசையமைத்தது என்ன ராகம் என்றால் அது கர்ணரஞ்சனி என்கின்ற ஒரு ராகம். சற்று வேறுபாடு உண்டு. 2 ராகம் சாயல் ஒன்றாக இருந்தாலும் கூட வேறுபாடு உண்டு, ஸ்வரங்களின் வேறுபாடு உண்டு. ராகம் மாறி போனாலும் சில நொட்டேஷன் ஆஸ் இட் இஸ் அப்படியே வைத்தார். சில இடங்களில் எல்லாம், குறிப்பாக பல்லவி ஆரம்பிக்கும் இடம், சரணங்கள் ஆரம்பிக்கும் இடம், அந்த பாடலினுடைய அடிப்படை மெட்டை அமைத்த ஜெகதீஷ் சிங் என்பவர் யார், அவர் எங்கு பிறந்தார், எப்படி இசைக்கு வந்தார், அவருடைய முயற்சிகள் என்ன, அவருடைய ஆல்பம் என்ன, ஏதோ அன்ஃபர்கெட்டபிள்ஸ் என்கின்ற பெயரில் அவர் அமைத்த மெட்டானது உலக அளவில் மிகப்பெரிய புகழை பெற்றது என்றெல்லாம் சொன்னிருந்தார்களே. அந்த விவரங்களை எல்லாம் அதை நான் சொல்லப் போகின்றேன். ஜெகஜித் சிங் அவர்கள் பிறந்தது 1941 கங்கா நகர், அதாவது ராஜஸ்தானில் உள்ள கங்கா நகர் என்ற ஒரு இடத்தில் பிறந்தார். இசையில் அதீத ஆர்வம். ஆனால் அவரது பெற்றோர்களுக்கு அது பிடிக்கவில்லை. படிப்புத்தான் உனக்கு முக்கியம், பட்டப்படிப்பை முதலில் முடி, அதற்கு பிறகு இசையை பார்க்கலாம் என்று கூறிவிட்டார்களாம். ஆனால் ஜெகதீஷ் சிங் பள்ளி பருவத்திலேயே படிக்கும் பொழுது இசையும் பயின்றிருக்கின்றார். ஒரு டிகிரி வேண்டும் என்பதற்காக MA வரலாறு வரை இவர் படித்ததாக கூறப்படுகிறது. இசையின் மீது இருந்த ஆர்வம், ராஜஸ்தானில் இருந்தால் நம்மால் இசையில் ஜொலிக்க முடியாது என்பதற்காக மும்பைக்கு அவர் இடம்பெயர்கின்றார்.
1950 1960 வரை மிகவும் கஷ்டப்பட்டிருக்கின்றார் ஜெகஜித் சிங். கசல் பாடல்களை பாடும் சில இசைக்குழுக்களில் கலந்து ஜெகஜித் சிங் தன்னுடைய திறமையை காண்பித்திருக்கின்றார். அந்த இடத்தில் தான் சித்ரா சிங் என்பவருடன் நட்பு ஏற்படுகிறது ஜெகதீஷ் சிங் அவர்களுக்கு. இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொள்கின்றார்கள். கணவனும் மனைவியும் இணைந்து கசல் பாடல்களை பாடும் ஒரு குழு ஒன்றை, இசைக்குழு ஒன்றை அமைக்கின்றார்கள். இவர்கள் பாடும் பாடல்கள், அதுவும் ஜெகதீஷ் சிங் பாடும் பாடல்கள் மிகவும் வித்தியாசமாக இருந்திருக்கின்றது. இருவரும் சேர்ந்து இசையமைத்து பாடிய பாடல்கள் அனைத்தும் மிகவும் பிரசித்தமாகின்றன. கசல் பாடல்களில் ஏதோ ஒரு வித்தியாசத்தை உணர்கின்றார்கள் மக்கள். ரசிகர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் இவர்களுக்கு அதிகமாகின்றது. நிறைய ஆல்பங்கள் தயாரிக்கின்றார்கள். அதில் மறக்க முடியாதது அன்ஃபர்கெட்டபிள். முகமது ரஃபி, லதா மங்கேஷ்கர், ஆஷா போஸ்லே இவர்கள் பாடிய பாடல்களுக்கு இணையாக இவரது பாடல்களும் புகழடைகின்றன. சினிமாவில் பாடுவதற்கு தானாகவே அழைக்கப்படுகின்றார். பிரேம் கீத் என்றொரு திரைப்படம் 1980 வெளிவருகின்றது. அதில் தான் தன்னுடைய முதல் பாடலை பதிவு செய்கின்றார் ஜெகஜித் சிங். ஹிந்தி சினிமாக்களிலும் கூட அவருடைய பாடல் மிகவும் புகழ் பெறுகின்றன. ஹிந்தி மொழி அல்லாத மற்ற மொழி திரைப்படங்களிலும் பாட ஆரம்பிக்கின்றார். ஆனாலும் அவரை ஒரு கசல் மாஸ்ட்ரோ என்றே அவரது ரசிகர்கள் கொண்டாடுகிறார். அந்த பல்லவிக்கு பிறகு வரும் அந்த இன்டர்லியூட், தி ஜெயின்ஜாண்டிக் வயலின் செல்லோ இசைக்கருவியினுடைய ஒளி வடிவத்தை கேட்கப் போகின்றோம். இந்த ஒளி வடிவம் அப்படியே அந்த பாடலில் இருக்கும். சொல்லப்போனால் இந்த பாடலுக்கு ஒரு கிரீடம் வைத்தார் போல் ஒரு முக்கியமான இடம் இந்த இடம்தான். இந்த செல்லோ இசைக்கருவியினுடைய நாதமே இந்த பாடலை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது எனலாம். நல்லவேளை இசையமைப்பாளர்கள் அந்த ஃப்ரேஸை அப்படியே வைத்து விட்டார்கள். மாற்றுகிறேன் பெருவழி என்று ஏதோ செய்திருந்தால் அந்த பாடல் இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஹிட்டாகி இருந்திருக்காது என்றெல்லாம் கூறுகின்றார்கள் தென்னிந்திய சினிமா துறையில் அனுபவம் பெற்ற இசைக்கலைஞர்கள். இந்த வரிகளை எழுதியதற்காகவே கவிஞர் வைரமுத்து மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட்டார் அப்பொழுது. இப்பொழுதும் கூட திரைப்படத்தினுடைய கதையை உள்வாங்கி அதை எப்படி எழுதியிருக்கின்றார்கள் வைரமுத்து என்றெல்லாம் பாராட்டியது பத்திரிகைகள். கதாநாயகிக்கு உடல் பிணி, நிச்சயமாக இறந்து போய் விடுவோம் என்பது அவளுக்கு தெரியும். அவளை ஒருவன் நேசிக்கின்றான். அந்த நேசிக்கும் கதாபாத்திரம் தான் சந்திரசேகரனுடையது. கதாநாயகி சுகாசினி. கதாநாயகி தனக்கு மிகப்பெரிய நோய் இருக்கின்றது என்பதை சொல்லவும் இல்லை. நோயை வைத்துக்கொண்டு கதாநாயகனை காதலிக்க அவளுக்கு பிரியமும் இல்லை. அதே சமயத்தில் அவனை பிரியவும் முடியவில்லை. அதுதான் கதை. அதனால்தான் தந்தியில்லா வீணை சுரம் தருமோ, தந்தியில்லாத வீணையை வைத்து நீ என்ன இசைக்கப் போகின்றாய் என்று கேட்கின்றாள் என்பது போல உயிரோட்டமாக வரிகளை எழுதியிருப்பார் வைரமுத்து. தாள பிரயோகம் அனைவராலும் பாராட்டப்பட்டது இந்த பாடல் வெளிவந்த பொழுது. சொல்ல போனால் அசல் பாடலை விட தபலாவின் நடை மிக பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த பாடலில். இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் அவர்கள் எப்பொழுதும் வெளிப்படையாக பேசக்கூடியவர் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆமாம், இது ஒரு கசல் பாடல் தான். ஜெகதீப் சிங் பாடிய பாடல் என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த திரைப்படத்தின் கதை மற்றும் சிச்சுவேஷனுக்கு இந்த பாடல் 100% ஒத்துப்போகும் என்று கூறியவர்கள் இதில் எதுவும் மாற்றம் செய்ய வேண்டாம், அதனை அப்படியே போட்டு விடுங்கள் என்று கூட சொன்னார்கள். நாங்கள் தான் அந்த பாடலை கர்ணரஞ்சனி ராகத்திற்கு மாற்றினோம். தபலாவின் நடையையும் மாற்றினோம். சொல்ல போனால் இந்த பாடலில் தான் தாள நடை மிகவும் கஷ்டமாக இருக்கும் என்றெல்லாம் தொலைக்காட்சி பேட்டி ஒன்றில் கூறியிருக்கின்றார் கணேஷ். இந்த பாடலை பாடிய வாணி ஜெயராம் அவர்களுக்கு மிகப்பெரிய புகழை தேடித்தந்தது இந்த பாடல் என்பது கண்கூடு. அவர் இதுபோல நிறைய செமி கிளாசிக்கல் சாங்ஸ் பாடியிருந்தாலும் இந்த பாடல் அவருக்கு மிகப்பெரிய மகுடம் சுட்டியது. இந்த பாடல் குறித்து பரவலாக சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்ட ஒரு செய்தி. ஜெகஜித் சிங் பாடிய அந்த கஜல் பாடலை தழுவி பதிவு செய்யப்பட்ட பாடல் இது. ஆதலால் தான் இந்த பாடலுக்கு விருது கிடைக்கவில்லை வாணி ஜெயராமிற்கு. இல்லை என்றால் அவருக்கு மிகப்பெரிய மாநில விருது அல்லது மத்திய அரசின் விருது கிடைத்திருந்திருக்கும் என்றெல்லாம் அப்பொழுது செய்திகள் உலாவின. அபூர்வ ராகங்கள் என்கின்ற திரைப்படத்தில் இது போன்ற ஒரு பாடலை பாடி மத்திய மாநில அரசுகளின் விருது பெற்றவர் வாணி ஜெயராம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பாடலை எழுதிய வைரமுத்து அவர்கள் இந்த பாடல் குறித்து ஒரு பேட்டியில் கூறியிருந்தார். நான் எழுதிய பாடல்களிலேயே விருது கிடைக்காமல் ரசிகர்களின் இதயங்களை வென்ற மிகச்சிறந்த பாடல் இது என்று கூறியிருக்கின்றார் வைரமுத்து.
இந்த பாடல் பதிவு செய்யப்படுவதற்கு முன்பு ஜெகஜித் சிங் பாடிய அந்த பாடலை கேட்டிருக்கின்றார் வாணி ஜெயராம். பாடலின் அடிப்படை ஸ்வரங்கள் இதுதான். நீங்கள் இன்னும் மெருகூட்டி பாடினால் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமே என்று கூறியிருக்கின்றார்கள் இசையமைப்பாளர்கள். அதனால்தான் வாணி ஜெயராம் சில இடங்களில் சில ஆலாவணைகளை எல்லாம் மிக சிறப்பான முறையில் பாடியிருப்பார். இந்த பாடலில் பயன்படுத்தப்பட்டுள்ள வாத்திய கருவிகள் என்று பார்த்தால், ரிதம் செக்ஷனை பொறுத்தவரையில் தப்லா, வேறு எந்த வாத்தியமும் பயன்படுத்தப்படவில்லை. லீட் செக்ஷனை பொறுத்தவரையில் வயலின், செல்லோ மற்றும் ஸ்ட்ரிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். பல இடங்களில் சித்தார் வாசிக்கப்பட்டிருக்கின்றது. சித்தார் மற்றும் வீணையுடன் மாண்ட்லினம் இணைத்து வாசிக்கப்பட்டிருந்திருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. கசல் பாடல்கள் என்றாலே வாத்திய கருவிகளின் நடை இப்படித்தான் இருக்கும். குறிப்பாக ஸ்ட்ரிங்ஸ் வாத்திய கருவிகள் அதிகமாக பயன்படுத்தப்படும். இந்த ஒலி வடிவங்கள் தான் கசல் பாடல்களுக்கான ஒரு ஐகான் என்றெல்லாம் கூறுகிறார்கள். மற்றொரு முக்கியமான செய்தி ஒன்று என்னவென்றால், தமிழ் திரைப்பட வரலாற்றிலேயே முதலில் ஒரு கசல் பாடலை தழுவி பதிவு செய்யப்பட்ட பாடல் இந்த பாடல் தான். அதை தமிழ் திரையிசைக்கு கொண்டு வந்த பெருமை சங்கர் கணேஷ் ஆகிய இரட்டையரே சாரும் என்றெல்லாம் சினிமா வட்டார செய்திகள் கூறுகின்றன. எத்தனையோ இசைக்கருவிகள் உலகெங்கிலும் இருந்தாலும் இனிமையை மென்மையாக தரும் ஒரு கருவி என்னவென்றால் அது புல்லாங்குழல் தான் என்பார்கள். அதனை அத்துணை சாதுரியமாக மிக அழகாக பயன்படுத்தியிருப்பார்கள் இந்த பாடலில். நான் இருக்கின்றேன், கவலைப்படாதே, என் மீது உனது அழகான பாதங்களை வைத்து மென்மையாக நடந்து போ என்று தப்லா புல்லாங்குழலுடன் பேசுவது போல் இருக்கும் அந்த இடம். சங்கர் கணேஷ் இசைக்காக வைரமுத்து எழுதிய முதல் திரைப்படம் இந்த திரைப்படம் தான். மொத்தம் 4 பாடல்கள். அனைத்து பாடல்களும் வைரமுத்து தான் எழுதினார். நிழல்கள் என்கின்ற திரைப்படத்தில் தான் வைரமுத்து தன்னுடைய முதல் பாடலை எழுதினார் இளையராஜாவின் இசையில் என்பது அனைவருக்கும் தெரியும். 1980 வந்த திரைப்படம் அது. அதே ஆண்டு ரஜினிகாந்த் நடித்த மகேந்திரன் கதைவாசனம் எழுதிய ஐவி சசி இயக்கிய காளி என்கின்ற திரைப்படம் வருகின்றது. அந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் எழுதியிருக்கின்றார் வைரமுத்து. அதன் பிறகு இந்த திரைப்படத்தில் தான், அதாவது பாலைவனச்சோலையில் தான் 4 பாடல்களையும் சங்கர் கணேஷன் இசையில் எழுதியதாக கூறப்படுகிறது. இதற்கு பிறகுத்தான் அலைகள் ஓய்வதில்லை, டிக் 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 போன்ற தொடர்ந்து நிறைய திரைப்படங்களுக்கு பாடல்களை எழுதினார் வைரமுத்து. இதை ஒரு செய்தியாக இங்கு கூறுவதற்கு முக்கியமான காரணம் உண்டு நேயர்களே. இந்த பாடல் வெளிவந்த சமயத்தில் பாடலாசிரியர்கள் வரிசையில் வைரமுத்து ஒரு புதுமுகம். பாடல் வரிகள் மிக சிறப்பாக இருந்தாலும் கூட வைரமுத்து ஒரு பிரபலமான ஆளாக இல்லாததனால் தான் இந்த பாடலுக்காக அவருக்கு விருது வழங்கப்படாமல் இருந்திருக்கக்கூடும் என்று சில பத்திரிகைகள் விமர்சனங்களில் எழுதின. மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், வந்த புதிதிலேயே ஒரு ஹைகோ வரிகளையெல்லாம் பயன்படுத்தி இந்த பாடலை எழுதியிருப்பார். இந்த இடத்தை பாருங்களேன், மிக அற்புதமாக இருக்கும். அந்த பாடலின் ஒரு மிக முக்கியமான இடம் என்று கூட இதை சொல்லலாம். ஒரு மெட்டிற்கு பாடல் வரிகளை எழுதுவது என்பது ஒரு மிகப்பெரிய காரியம் அல்ல. கவிதை மற்றும் இசை அறிவு உள்ளவர்கள் யார் வேண்டுமானாலும் எழுதிவிடலாம், தத்தகரம் சொல்லும் பட்சத்தில். ஆனால் அந்த வரிகள் கதையுடன் ஒன்றி இருக்க வேண்டும். ஒரு பாடல் கதையையே சொல்ல வேண்டும். வந்த புதிதிலேயே தனது அந்த வரிகளிலேயே கதையை சொல்லியிருப்பார் வைரமுத்து. கதையை உள்வாங்கி அவர் எழுதியதார். கதைப்படி சுகாசினிக்கு புற்றுநோய் என்பது ஹீரோ சந்திரசேகருக்கு தெரியாது. மலர் மாலை வாங்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்பது திருமணத்திற்கு நினைத்துக் கொண்டிருக்கின்றார் சந்திரசேகர். ஆனால் திருமணம் ஆவதற்கு முன்பே நாம் இறந்து விடுவோம் என்று ஹீரோயினுக்கு தெரிகிறது. அதனால் தான் பொடி வைத்து அந்த இடத்தில் சொல்கின்றார், நீ மலர் மாலை வாங்க வேண்டும், அது எதற்கு என்று ஒரு கதை ஓட்டம். நீங்கள் உள்ளூர் அந்த திரைப்படத்தை கவனித்தீர்கள், ஆனால் அது தெரியும். ஒரு மெட்டிற்கு பாடல் வரிகளை எழுதும் பொழுது கதையை உட்படுத்தி எப்படி எழுதுவது என்பதை இந்த திரைப்படத்தில் தான் நான் கற்றுக்கொண்டேன் என்று கூறினாராம் வைரமுத்து. நன்றி நேயர்களே. மற்றொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து. நன்றி, வணக்கம்.